வெல்கம் டு மை சேனல் எஸ்ஏஜே அகாடமி. பிராத்மிக்கில் செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 77. விட்டாமின். தமிழில் வந்து நம்ம விட்டமின் சொல்லுவோம், ஹிந்தியில் வந்து விட்டாமின். வாங்க பார்க்கலாம். शरीर को दुरुस्त और मजबूत बनाने के लिए मनुष्य विभिन्न प्रकार के आहार लेते हैं. உடலில் வந்து துருஸ்துனா ஆரோக்கியம் மற்றும் பலம், மஜ்பூத்னா பலம். ஆரோக்கியம் மற்றும் பலமாக இருப்பதற்கு மனிதன் வந்து வெவ்வேறு விதமான ஆகாரத்தை எடுத்துக்கொள்கிறான். कहा जाता है कि स्वस्थ शरीर में स्वस्थ मस्तिष्क रहता है. ஆரோக்கியமான உடல்ல தான் ஆரோக்கியமான மூளை வந்து வசிக்கிறது. தந்துருஸ்தி से बढ़कर दूसरी संपत्ति नहीं है. ஆரோக்கியத்தை தவிர வேற எந்த செல்வமும் இல்லை. दुरुस्त और सुस्त रहने के लिए विटामिनों से भरा आहार लेने की ज़रूरत है. ஆரோக்கியம் மற்றும் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு விட்டமின் நிறைந்த ஆகாரத்தை அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ABCD आदि कई महत्वपूर्ण विटामिन है. ABCD இதெல்லாம் பல முக்கியமான விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. विटामिन हमें गाने की सिंचों से मिलते हैं. விட்டமின் வந்து நமக்கு பல உணவு பொருட்கள்லேருந்து கிடைக்கிறது. अलग अलग विटामिनों की कमी से अलग अलग बीमारियां पैदा होती है. வெவ்வேறு விதமான விட்டமின்ஸில் வந்து குறைபாடு, வெவ்வேறு விதமான நோய்கள் வந்து ஏற்படுது. இப்போ விட்டமின் குறைபாடால் பலவிதமான நோய்கள் வருகின்றன. आवश्यक गात पदार्थ का सेवन करने से विटामिनों की कमी दूर होती है. அவசியமான சாப்பாடு வந்து பதார்த்தங்கள் எடுத்துக்கிட்டோன்னா விட்டமின் குறைபாட்டிலேருந்து நம்ம நீங்கி விடலாம். शरीर में ये विटामिन की कमी से फेफड़े को हानि पहुंचती है. உடலில் வந்து ஏ விட்டமின் குறைபாட்டால் நுரையீரல் வந்து பாதிப்படைகின்றன. फेफड़ेனா நுரையீரல். आंखों की चमक चली जाती है. கண் பார்வை வந்து மங்கலா தெரியுது. विटामिन ए दूध और उसे बने मगन मलाई और पनीर से मिलता है. விட்டமின் ஏ வந்து பால் மற்றும் அதன் சார்ந்த வெண்ணெய், क्रीम, पनीर इधलेला கிடைக்குது. नेक्स्ट विटामिन बी विटामिन सबसे महत्वपूर्ण है. बी विटामिन வந்து எல்லாத்தையும் விட முக்கியமான விட்டமின். शरीर में इसकी कमी होने से नसें कमजोर हो जाती है. உடல்ல வந்து பி விட்டமின் குறைபாட்டால் நரம்பு இரத்த குழாயெல்லாம் பாதிப்படைகிறது, வீக் ஆகுது. ஆத்மி பாத் பாத் மே குஸ்ஸா கர்த்தா है. இந்த நரம்பு குறைபாடு வீக் ஆகிறனால மனிதனுக்கு வந்து எரிச்சல் உண்டாகுது, பேசும்போது கூட எரிச்சல் உண்டாகுது. विटामिन बी गोभी, प्याज, हाथी से कुटे हुए चावल आदि से मिलता है. विटामिन बी வந்து கோபினா காலிஃப்ளவர், பியாஜ்னா வெங்காயம், हाथ से कुटे हुए चावल கைக்குத்தல் அரிசி இதில் எல்லாம் கிடைக்கிறது विटामिन बी. नेक्स्ट विटामिन सी. शरीर में सी विटामिन की कमी से मसूड़ा खराब हो जाता है. உடலில் வந்து சி விட்டமின் குறைபாட்டால் பல் ஈரெல்லாம் வீக்கமாகுது, வலி ஏற்படுது. உசே கூன் நிக்கல்னே லக்தா है. ரத்தம் வடியுது. கூன்னா ரத்தம், ரத்தம் நிக்கல்னே வடிகிறது, வெளிவருது. विटामिन सी नींबू, आलू, हरी मिर्च आदि से मिलता है. विटामिन सी வந்து நிம்புனா லெமன், எலுமிச்சை, உருளைக்கிழங்கு ஆலு, ஹரி மிர்ச் பச்சை மிளகாய் இதில் எல்லாம் கிடைக்கிறது. नेक्स्ट बच्चों की पुष्टि और विकास के लिए विटामिन डी की ज़रूरत है. குழந்தைகள் வந்து ஸ்ட்ரென்த்தாகவும் வளர்கிறதுக்கும் விட்டமின் டி வந்து அவசியமானது.
उसकी कमी से दांत के निकलते समय बच्चों को तकलीफ होती है. இதன் குறைபாட்டால் பல் வந்து வலி ஏற்படுது. அந்த சமயத்தில் ரொம்ப குழந்தைகள் வந்து சிரமப்படுறாங்க. விட்டாமின் டி की कमी से हड्डियाँ டேட்டி ஹோ ஜாத்தி है. எலும்பு வந்து டி விட்டமின் குறைபாடு இருந்துச்சுன்னா நேராக இருக்க முடியாது, வளையும் எலும்பு, அந்த மாதிரி இருப்பாங்க. अंडे की जर्ती दूध मलाई मक्खन पनीर आदि से डी विटामिन ज़्यादा मिलता है. अंडे की முட்டையோட மஞ்சள் கரு, दूध பால், மலாயி வெண்ணெய், மகன் க்ரீம், பன்னீர், இதில் எல்லாம் டி விட்டமின் நிறைய இருக்குது. धूप से भी विटामिन सी काफ़ी मिलता है. சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கும் டி விட்டமின் வந்து போதுமான அளவு கிடைக்கிறது. आदमी को तंदुरुस्त रखने के लिए संतुलित आहार की ज़रूरत है. மனிதனுக்கு வந்து ஆரோக்கியமாக வசிப்பதற்கு பேலன்ஸ்டு டயட் சொல்கிறோம் இல்லையா, சந்துலித் ஆகார், சரிவிகித உணவு எடுத்துக்கிறணும். संतुलित आहार का मतलब है சரிவிகித உணவு வந்து கிடைக்கும் பொருள்கள் வந்து शरीर निर्माण के लिए आवश्यक प्रोटीन, स्वस्थ रखने के लिए आवश्यक विटामिन, खनिज लवण और पानी का सेवन. உடலுக்கு வந்து கட்டுமானமாக வைப்பதற்கு அவசியம் புரோட்டீன், ஆரோக்கியத்துக்காக அவசியம் விட்டமின், கனிஜ் லவன் தாதுப்புக்கள், இது மற்றும் தண்ணி, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறணும், சரி விகிதமாக எடுத்துக்கிறணும். ஆகார் சக்தி கோ கைலரி கஹ்தே. உணவு ஆற்றல், ஆகார் சக்தினா உணவு ஆற்றலை தான் நம்ம கலோரிகள் என்று சொல்கிறோம். எக்ஸசைஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.